ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு கூட செய்தி வேலைக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம தியானிக்க போகிற வேத பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன தலைப்புன்னா, நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூலோகத்துல வாழ வேண்டிய ஆசை இருக்கிறது, வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறது. ஒரு வயதான தகப்பனார், அவருக்கு வயது 72, அவர் சொன்னார், என்னுடைய வலது கை வலது கால் செயலிழந்து விட்டது, எனக்கு ஆரோக்கியம் வேணும், என்னால என்னுடைய கடமைகளை செய்ய முடியல, தேவன் எனக்கு கொடுக்கிற ஆயுசு நாட்களை இந்த பூமியில நான் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். வயது போனவர்களுக்கும் கூட இந்த உலகத்தில அதிகம் நாள் வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், யூத் மஸ்ட் ஸ்டெப் இட்ஸ் ஃப்ளையிங், இளம் கன்று பயமறியாது என்று சொல்வார்களே, இந்த வாலிபர்களுக்கும் தங்களுடைய இயற்கையான உளப்பூர்வமான என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழ்வேன், எனக்கு அவ்வளவு சீக்கிரம் சாவு வராது. அவங்க என்ன சேட்டை செய்தாலும், இந்த பைக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்ட இறைச்சல போட்டுக்கிட்டு அவங்க மின்னல் வேகத்துல போகிறத பார்க்கும்போது 4 பேர் அவங்கள திட்டுவாங்க, சாகிறதுக்காகவே போறான் அப்படின்னு. ஆனா அவன் சாகிறது இல்லை. அவனுக்குள்ளே துணிச்சல், அவனுக்குள்ளே இருக்கிற பலம், அவனுக்குள்ளே இருக்கிற தைரியம், அவ்வளவு சீக்கிரம் எனக்கு மரணம் வராது அப்படிங்கிறது தான் அவனுடைய இயல்பான எண்ணம். அதே போலதான் பரிசுத்த வேதாகமத்துல யார் வேணாலும் இந்த உலகத்துல எவ்வளவு புத்தகங்கள் வேண்டுமானாலும் எழுதட்டும், 100 வயசு வாழ்றது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்களை எழுதினவர் கூட அவர் 40-50 வயசுல செத்து போயிட்டார். ஆனால் வேதம் ஒரு நாளும் பொய்த்து போகாது. நாம வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25-26 நாம வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கலாம். நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகு நாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயமான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால், நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனையிலிருந்து விலகி இருக்கணும். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் குறைவு. இதை யாரை மையப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார்? தம்முடைய ஜனங்களை மையப்படுத்தி சொல்லுகிறார். நீங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற கூட்டத்தை சார்ந்தவர்கள். அப்போ நம்ம கிட்ட விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விக்கிரகங்கள், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது வானத்தின் கீழே, பூமியின் மேல, சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து கூட எந்த விக்கிரகத்தையாவது யாவொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். நம்ம தலைப்பிலேயே வாசம், நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகு நாள் இருந்த பின்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். அப்போ ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறுகி போகிறதற்கு ஒரு ஆவிக்குரிய எதிரான பிசாசனுடைய சூட்சமம் அல்லது அவனுடைய தந்திரம் விக்கிரக ஆராதனை.
சாத்தான் ரொம்ப போய் பேசுவான். அவன் பேசுறது உண்மை மாதிரி தெரியும். ஆனால் அவன் முழுக்க முழுக்க வசனங்களை நம்முடைய கண்களுக்கு மறைத்து விடக்கூடிய ஒருவன். ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்திற்கு அருகாமையிலே நிற்கிறாள். அவள் தனிமையாக இருக்கிறாள். அவள் பக்கத்துல ஆதாம் கிடையாது. அந்த நேரத்துல ஒருவேளை சர்ப்பத்தை ஆண்டவர் சபிக்கிறதுக்கு முன்பாக அது சீராக நடக்கக்கூடிய ஒரு உருவகம் பெற்றிருக்க முடியும். சபிக்கப்பட்ட பிறகுதான் வயிற்றினாலே நகர்ந்து மண்ணை நக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய தாடை தரையிலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சாபத்தை பெற்றிருக்கலாம். அந்த சர்ப்பம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நீங்கள் சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். அதுதான் விக்கிரக ஆராதனை. நாமளே ஒரு வரைபடத்தை தயாரித்து நமக்கு பெருமை உண்டாகத்தக்கதாக செத்து போனவங்க உடனே ஒரு வரைபடத்தை, ஒரு போட்டோ தயாரித்து இன்றைக்கு நிலைக்கால்களிலே சுவற்றிலே மாட்டி வைக்கிற ஒரு வழக்கம் நமக்கு இருக்கிறது. நீங்க வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இதுதான் பிசாசு கொடுக்கக்கூடிய பெரிய தைரியம். அவன் உண்மையைதான் சொன்னான். நாங்கள் தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு இதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம். ஆண்டவர் என்ன சொன்னார்? 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 16-17 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே, அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இந்த கட்டளைய ஆதாமுக்கு கொடுக்கும் போது ஏவாள் அங்கே இருந்திருக்கல. அதுக்கப்புறம் தான் ஏவாளை தேவனாகிய கர்த்தர் உருவாக்குகிறதை பார்க்கலாம். 21ஆம் வசனத்துல ஆதாமுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இந்த கட்டளைய தேவனிடத்தில் வாங்கும் போது ஏவாள் இருந்திருக்கல. ஆனால் ஆதாம் சொல்லியிருப்பானா இல்லையா? அல்லது திரும்பவும் ஒரு முறை அவர்கள் கூடி வந்திருக்கும் போது ஆண்டவர் எச்சரித்திருப்பாரா இல்லையா? எச்சரிப்பு என்பது அடிக்கடி நமக்கு சொல்லப்படணும், அடிக்கடி உணர்த்தப்படணும், அடிக்கடி கண்டிக்கப்படணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனைகளும் எச்சரிப்புகளும் நமக்கு அடிக்கடி வேணும். அப்போ உன்னுடைய ஆயுசு நாட்கள் எதினாலே குறுகி போகணும்னு சொன்னா நீ ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, மனுஷரை ஏமாத்திடலாம். விக்கிரக ஆராதனையிலிருந்து விலகி ஜீவிக்கணும். இது தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நம்முடைய வாழ்க்கையில விக்கிரக ஆராதனை இருக்கா? சவுல் ராஜா இதையே நாடி தேடி தன்னுடைய அந்திய காலத்தில் தான் தோற்று போகிற தருணத்திலே இதைத்தான் அவன் செய்து பயங்கரமான அழிவை தேடினான். நமக்கு பிரச்சனைகள் வருகிற போது பரிகாரியை அல்ல, பரிகாரங்களையே தேடுகிறோம். சொல்யூஷன், நிவர்த்தி. யார்கிட்ட போலாம், எங்க போலாம்? அப்ப அவன் என்ன சொல்றான்? நீங்கள் சாவதில்லை சொல்றானா? 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம்.
அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். 4ஆம் வசனத்துல இல்ல நீங்க சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொல்றது பெரிய தேவ வாக்கா அல்லது மனிதனோ பிசாசோ சொல்லுகிறது தேவ வாக்கான்னு சொன்னா அந்த நேரத்துக்கு யார் நமக்கு தவறான ஆலோசனை சொல்றாங்களோ அந்த ஆலோசனை தேவ வாக்கு மாதிரி தெரியுது. அகித்தோப்பருடைய ஆலோசனை தேவ வாக்கை போல இருந்தது தாவீதுடைய மகனுக்கு. என கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் வசனம், நீங்கள் அதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். என்ன ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார் பாருங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், அப்புறம் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இதுதான் விக்கிரக ஆராதனை. நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள், நீங்களே கடவுளா மாறிடுவீங்க. இது அவருக்கு பிடிக்கல, பிதாவாகி தேவனுக்கு பிடிக்கல. இப்ப நன்மை தீமை அறியாதவர்களா இருக்கிறீங்க. அதை சாப்பிடுற நேரத்துல நன்மை தீமை அறிந்து கொண்டு நீங்கள் கண்கள் திறக்கப்படுகிற போது நீங்களே தேவர்களா மாறிடுவீங்க, நீங்களே கடவுளா மாறிடுவீங்க. இது அவருக்கு பிடிக்கல. இதுதான் விக்கிரக ஆராதனை. அப்ப இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வரணும். 2வது நீங்க பாத்தீங்கன்னா உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 40 ஸ்தோத்திரம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றார். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீ நீடித்த நாளாய் இருக்கும்படி நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய். கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் 10 கற்பனைகள் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே எல்லாமே கீழ்ப்படுகிறதற்கு ஏதுவான கற்பனைகள் தான். இந்த கற்பனைகளை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். இன்றைக்கு குழந்தையா இருக்கிறவங்க வாலிப பிள்ளையா மாறுறாங்க, வாலிபரா இருக்கிறவங்க வயோதிபர்களா மாறுறாங்க, வயோதிபர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். ஆனால் எந்த முதிர் வயதான பெண்மணிக்கும் அல்லது நபருக்கும் அவங்க அந்த வயசுல கூட சாகணும்னு நினைக்கிறது இல்லை. இந்த சமுதாயம் என்ன சொல்கிறது? வீடு போ என்கிறது, காடு வாவா என்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, பெற்றோரை வளர்த்தி ஆளாக்கி அவர்கள் முதிய வயதுல அந்த பெற்றோரை கைவிட்டுட்டு அந்த பெற்றோர் உயிர் பிழைப்பதற்காக தர்மம் எடுத்து ஆங்காங்கே கிடைக்கிறதை வாங்கி புசித்து நான் செத்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டுட்டு சாகிறேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு கட்டளை இருக்கிறது, உனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, உனக்கு ஒரு நியாய விதிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வரிசையை விட்டு நீ வெளியே போகாத. இன்னைக்கு எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல, நான் சுதந்திரமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுகிறதுல நமக்கு எந்த சந்தோஷமும் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, எனக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. 3வதாக நீங்கள் வாசிப்பீர்களா, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பெற்றோரை கனம் பண்ணணும். அவங்களை நாம விரல் நீட்டுவதோ குற்றப்படுத்துவதோ நமக்கு அவசியம் அல்ல. அவங்க ஒருவேளை நம்ம தப்பு செய்திருக்கலாம், அதனுடைய கண்களுக்கு தெரிய வந்திருக்கலாம், அதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உணவாகிலும் நமக்கு கொடுத்து ஊட்டி வளர்த்தி நம்மை ஆளாக்கி இருப்பார்கள். அந்த பெற்றோருக்கு துரோகம் செய்யாதபடிக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். பெற்றோர் இருந்தால் பெற்றோரை கனம் பண்ணுங்க. அல்லது வயதில மூத்தவர்கள் இருந்தால் அவர்களை கனம் பண்ணுங்க. எபேசியர் 6:2 கூட அதைத்தான் சொல்லுகிறது. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டு எபேசியர் 6:2 நிறைவேறுகிறதை பார்க்கலாம். வாசிங்க.
எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. முதிர் வயதிலே அவர்களை கைவிடாதபடிக்கு நீங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டும். யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. குர்பான் காணிக்கை என்கிற ஒரு காணிக்கையை கொடுத்து விட்டு தகப்பன் தாயாரை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு குர்பான் காணிக்கையை அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒன்று. அப்படின்னா என்னுடைய மனைவி எனக்கு போதும், என் பிள்ளைங்க எனக்கு போதும், அந்த பெற்றோருடைய கடமையிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன் என்று அந்த குர்பான் காணிக்கையை கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு செலுத்தி விட்டால் என் பெற்றோரை நான் தள்ளிவிட்டாலும் பரவாயில்ல. அது என்ன நீதி, அது என்ன நியாயம்? யோசிச்சு பாருங்க. வயதான காலத்துல அவர்கள் குழந்தைகளைப் போல மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்கிறதற்கு தவறவே கூடாது. அதுல நமக்கு ஒரு சோர்வே வந்துடக்கூடாது. ஒரு நூலகத்துக்கு கீழே இப்படி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. தாய் பசித்திருக்கும் போது தாரத்திற்கு சோறு விட்டாதே, நீ பசித்திருக்கும் போது உன் பிள்ளை ஆண்டானும் அதையே செய்வார். அப்போ பெற்றோரை கனம் பண்ணுகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த குறுகிய நேரத்துல எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 33 நீங்கள் வாசிக்கணும். 33 வாசிங்க. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். கர்த்தருடைய வழியில நடக்கணும். முதலாவது விக்கிரக ஆராதனையிலிருந்து விலகி ஜீவிக்கணும், கற்பனைகளை கை கொள்ளணும், பெற்றோரை கனம் பண்ணணும். 4வது கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். கர்த்தருடைய வழியில நாம் நடந்தால் தேசத்தில் நாம பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். நாம தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். 17-18 பார்க்கும்போது நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற சமயத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். 17ஆம் வசனம். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறு தேவர்களை பணிந்து கொண்டு அவர்களை சேவிப்பாயானால் தேவனுக்கு உண்மையற்றவர்களாக இருந்தால் நாம் அழிந்து போவோம். தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நாம் ஆயுசு நாட்களை சுதந்திரித்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கிறாராம். இன்னும் 2 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:2 வாசிக்கலாம். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நற்செய்தி நீடித்திருக்குமே. பாருங்க, தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனோ அதன் நற்செய்தி நீடித்திருக்கும். அதாவது ஞானமும் விவேகமும் உடையவர்களாக இருந்தால் நமக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொடுப்பார். எப்படி வரும்? ஞானமும் விவேகமும் அறிவும் எதனால வரும்? வேத வசனத்தை நல்ல வாசித்து அதை நன்றாக தியானித்து அதை அப்படியே மனசுல உள்வாங்கி அதை அப்படியே மனனம் செய்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிற போது ஆண்டவர் நமக்கு இதன் வழியாக கல்விமானின் நாவை கொடுக்கிறார். ஒரு சமயம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இடத்துல ஒரு வாலிபன் போய், ஐயா நான் நல்ல ஞானம் அறிவு புத்தி அடையணும்னா என்ன செய்யணும்னு கேட்கும் போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் சொன்னாரா, நீ கிறிஸ்துவ புத்தக கடைக்கு போய் ஒரு பைபிளை வாங்கி அதை படி, நீ விரும்புகிற எல்லாமே கிடைக்கும்னு சொன்னார். அப்போ ஞானமும் விவேகமும் உடையவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நற்சீரை
நீடித்திருக்க செய்கிறார். அதாவது ஆயுசு நாட்களை பெருக செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக நீதிமொழிகள் 28:16 வாசிங்களேன். 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிரபு புத்தியீனனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இதுதான் நம்முடைய சமுதாயத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பொருளாசை எல்லாருக்கிட்டையும் இருக்கு. எல்லா ஊழியக்காரங்கிட்ட இருக்கு, எல்லா விசுவாசிகளிடத்துல இருக்கு, எல்லா உலக மனிதர்களிடத்துல இருக்கு. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? பொருளாசைய, பேராசைய நாம வெறுக்கணும். பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். நமக்கு தீர்க்காயுசு வரணும்னா நாம என்ன செய்யணும்? பொருளாசைய வெறுக்கணும். செலிபிரிட்டிக்கெல்லாம் இதன் மேல அதிகமான பற்றுதல் இருக்கிறது, அதிகமான கவனம் இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? நாம ஏழைகளா இருக்கிறதுனால, நமக்கு அளவா கிடைக்கிறதுனால, அல்லது தினந்தோறும் நமக்கு பயணப்படியாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதுனால சாதாரணமாகவே எனக்கு பண ஆசை இல்லைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விக்கிரக பொருளாசையோ அல்லது பேராசையோ அல்லது பேராவல்களோ நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆயுசு நாட்களை அது கொழித்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பொருளாசைய நாம் அறவே வெறுக்கணும். இதனால் வேதவசனம் சொல்கிறது என்ன? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்ம போன வாரம் நினைக்கிறேன், ஆகான் எகிப்து தேசத்தில் இருக்கிற இந்த எரிகோவில் இருக்கிற சாபத்தீடானதை ஒன்றுமே அவன் எடுக்கக்கூடாது, யாருமே எடுக்கக்கூடாது. அது கொள்ளையடிக்கப்பட்டவைகள் கர்த்தருடைய காணிக்கையில தான் சேரணுமே தவிர அவன் தன்னுடைய பண்டம்பாடிக்குள்ளே ஒளித்து வைத்துக் கொண்டான். தங்கம், வெள்ளி, வைரம், விலையேற பெற்ற ஆபரணங்கள், ஆடைகள் எல்லாமே மண்ணுக்குள்ள இருந்து வருது. அத மறைத்து வைப்பதற்காக குழியை தோண்டி ஆழமாக அதுல ஒளித்து வைத்து ஒரு நாள் அவனுடைய வம்சமே அதன் மூலமாக அழிந்து போகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் பொருளாசை உடையவர்களாக இராதபடிக்கு கவனமாக இருக்கும். அடுத்தது பிறருடையதை இச்சிக்கிறது, பிறருடையதை அபகரிக்கிறது, பிறருடையதை தன்னுடையதை போல ஏதாகிலும் ஒரு விதத்துல அதை அடைகிறதற்கு பிரயாசப்படுகிறது. இது எல்லாமே நமக்கு ஆயுசு நாட்களை குறுக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆயுசு நாட்களை பெறுவதற்குரிய வழிகளை, வசனங்களை நாங்கள் இத்தனை தலைப்பிலே பார்த்தோம். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் வல்லமை எங்களை முழுவதுமாக ஆண்டு கொள்ளட்டும். தேவக்கரம் எங்களோடு இருந்து இந்த பூமியில இன்னும் உமக்கு பயந்து அதிக நாட்கள் வாழ்வதற்குரிய வழியையும் வாசலையும் தேவன் திறந்து கொடுப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கனம், துதி, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை, நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசியின் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். எங்களுடைய அலைபேசி எண்கள் இந்த ஸ்கிரீன்ல உள்ள எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெளிவருகிறதற்காக உங்களுடைய ஊக்கமான ஜெபங்கள் தேவை. இந்த நிகழ்ச்சிகள் தடைபடாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை பொருளாதாரத்தினாலே நீங்கள் தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கூகுள் பே, போன்பே மூலமாக, அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் மூலமாக கூட இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் பொருளாதார காணிக்கைகளை அனுப்பித்தர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லது உங்க குடும்பத்தின் சார்பிலே ஒரு நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை தாங்க
விருப்பம் இருந்தால் அதையும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மழையினால் துதி சொல்லும், பூமி விளைச்சலால் துதி சொல்லும். வானம் மழையினால் துதி சொல்லும், பூமி விளைச்சலால் துதி சொல்லும். கடலும் மலைகளால் துதி சொல்லும், கடலும் மலைகளால் துதி சொல்லும். மலர்த்தேன் இனிமையால் துதி சொல்லும், வானம் மழையினால் துதி சொல்லும், பூமி விளைச்சலால் துதி சொல்லும். மேகங்கள் வளைந்தே துதிக்கும் ஜாலங்கள், வானின் நட்சத்திரங்கள் வணங்கிய துதிக்கும் ஓசைகள். வான மேகங்கள் வளைந்தே துதிக்கும் ஜாலங்கள், வானின் நட்சத்திரங்கள் வணங்கிய துதிக்கும் ஓசைகள். மலரும் நிலவின் ஒளியும் வாயால் துதித்து பாடும், மலரும் நிலவின் ஒளியும் வாயால் துதித்து பாடும். வானில் உள்ள யாவும் துதித்திடும், வானம் மழையினால் துதி சொல்லும், பூமி விளைச்சலால் துதி சொல்லும். வானம் மழையினால் துதி சொல்லும், பூமி விளைச்சலால் துதி சொல்லும். ஆராதிக்க வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்று திரும்புங்கள். பரிசுத்த ஆவியோடும் உண்மையோடும் நமது தேவாதி தேவனை ஆராதிக்க, பரலோக பிரசன்னத்தை உணர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, இன்னும் சிறந்து விளங்க, மெய்யான சத்தியத்தை கண்டுகொள்ள, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆராதிப்போம் வாருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஊட்டி நியூ லைஃப் சர்ச், 2B திரேசா வியூ, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. செல் 9430176445, 9361240636. உங்கள் வாழ்க்கையில் தீராத வியாதியா, கடன் தொல்லையா, தோல்வி நிறைந்த வாழ்க்கையா, தீய வல்லமைகளின் போராட்டமா? இவை அனைத்திலிருந்தும் மெய்யான விடுதலை பெற ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஊட்டி நியூ லைஃப் சர்ச், 2B திரேசா வியூ, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. செல் 9430176445, 9361240636. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மேலும் பலருக்கு கிடைக்க உங்கள் ஊக்கமான ஜெபங்களினாலும் காணிக்கைகளினாலும் நன்கொடைகளினாலும் தாங்குங்கள். உங்கள் காணிக்கைகளை போன்பே, ஜிபே மூலம் செலுத்த வசதிகள் உண்டு. போன் நம்பர் 9443017645. எங்களுடைய அக்கவுண்ட் விவரங்கள்: பாஸ்டர் சூரி ஸ்டீஃபன், கனரா பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 623210012137, IFSC கோட் CNRB 0016238, ஊட்டி மேரிஸ் ஹில் பிரான்ச். தொடர்புக்கு 9443017645.